தேமுதிக ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அதிமுகவோட. ஆனா கடைசியில அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்தது. ஆமா. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நாங்க உறுதியா இருக்கணும். அதிமுக என்ன சொல்றாங்க, அப்படி நாங்க சொல்லவே இல்ல ம். அப்படின்னு சொல்லி. தேமுதிக அதிமுகவோடு சேராதது, ம். ஒருவேளை தேமுதிகவுடைய சரியும் வாக்கு வங்கி காரணமா இருக்குமா? அல்லது தேமுதிக திமுக கூட்டணிக்கு அது வந்து வருவதற்கான சார் நீங்க சாத்தியக்கூறுகள் வாக்கு இருக்கிறது? வங்கியா, உடன்பாடாங்கிறது இல்ல. நீங்க வந்து அதாவது ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஒரு உடன்பாடு அவர் இடத்துல வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ ஏற்பட்டிருந்தால், அது அந்த ட்ரஸ்ட் மேட்டர் வந்து ஏற்படுத்திய நம்பிக்கை பிரகாரம் நீங்க நடந்துக்கிட்டீங்களா இல்லையாங்கிறதான பிரச்சனையே தவிர, இதில வாக்கு வங்கி என்ன இதனால வாக்கு வங்கி வந்து ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கி ஏறிட போறதும் இல்ல தேமுதிகவுக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டதுனாலே அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிரும்னு என்னால சொல்ல முடியாது. இது வந்து மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட் பிட்வீன் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ். 2 அரசியல் கட்சிகளும் நாணயத்தோடு நடந்து கொண்டார்களா என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்களுக்குள்ள ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கே நம்பிக்கையா நடந்துக்கலன்னா, உங்க பேர்ல எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க? நீங்க நம்பிக்கை சார்ந்த விஷயமா பார்க்கணுமே தவிர, இது வந்து சதவீத கணக்கு பெறக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு திடீர் குழப்பம். ராமதாஸ் வந்து தலைவர் பதவியிலிருந்தே அன்புமணியை தூக்குறேன்னு சொல்றாரு. அன்புமணி என்ன சொல்றாரு, இல்லைங்க பொதுக்குழு எல்லாம் கூடி ஏத்திருக்கான். இது எலெக்ஷன் கமிஷனை வந்து ஏத்துக்கிட்டாங்க. நான் தான் தலைவரா நீடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாமக எதிர்பார்த்தபடி இப்போதைக்கு பிஜேபி அலையன்ஸ்ல போகாம இருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்கலாமா? இது அவங்களுக்குள்ள நடக்கிற உள்கட்சி சண்டைங்கிறது வேற. பட் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா சொந்த தந்தைக்கும் மகனுக்கு இடையில போய் நம்ம கருத்து சொல்லக்கூடாது. அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஒரு ஏலி ஓபிசி தாழ்த்தப்பட்ட மக்களைப் போலவே பொருளாதாரத்தில் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்காக அந்த கட்சி வந்த காலத்திலிருந்து நான் அறிவேன். 100 அம்பேத்கர் சிலைகளை ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய போது கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் எல்லாம் தத்துவத்துக்கு கலந்த தத்துவத்தை இன்றைக்கு இருக்கிற பேராசிரியர் மார்க்ஸ் உட்பட, தீரன் உட்பட மற்றவர்களெல்லாம் பேசுகிற போது நான் வழக்கறிஞராக அந்த மேடைகளுக்கெல்லாம் சென்று கேட்டவன். ஒரு நல்ல லட்சியத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு சிதைந்து எங்கெங்கோ போய் கொண்டிருப்பது என்பது நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் அவர்கள் வந்து பிஜேபியோடு போக மாட்டாங்க, ஏடிஎம்கோட போக மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதமும் 2 பேருமே கொடுக்கல. தந்தையும் கொடுக்கல, மகனும் கொடுக்கல. அது அவங்களோட தான் இருப்பாங்கிறது தான் எங்களுடைய அனுமானம்.